மலை மேல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றவன் நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவான். பெண்மணிகள் சேலை கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்து மக்கள் இன்னமும் நீங்க விழிப்புணர்வு ஆகல அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காவல்துறைகள் இருக்கவங்க யாருமே முருகனை கும்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் இது தெரியல? இது அநியாயம்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா எங்க இந்த அடக்குமுறையை நீங்க எங்கிட்ட வந்து காமிக்கிறீங்க. நீங்க படிச்சுட்டு தானே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வந்திருக்கீங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வந்திருக்கீங்க, மாநகராட்சி கமிஷனரா வந்திருக்கீங்க. இது அடக்குமுறையா உங்களுக்கு தெரியலையா? இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் என்ன கடவுளை கும்பிடணும், என் தாத்தா, என் பாட்டன், எங்க அம்மாச்சி, எங்க அப்பத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாருமே வந்து இந்து கடவுள்களை கும்பிட்டு தான் வந்திருக்காங்க. நான் கடவுளை கும்பிடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்படி ஒரு உயிர் இழப்பையே நீங்க நேர்க்க விட்டுருக்கீங்கன்னா அப்ப எந்த லெவலுக்கு நீங்க கடுங்கோலா இருப்பீங்க? உங்களுடைய அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுங்க சார். எனக்கு இந்துக்களோட ஓட்டுலாம் வேணாம், எனக்கு முஸ்லீம் ஓட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் சொல்றேன், நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்க்கணும். ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றான். அந்த கட்சியில பயணிச்சுட்டு ஐயப்பனுக்கு நீ மாலை போட்டா என்ன, முருகனுக்கு மாலை போட்டா என்ன சார்? கடவுளே உங்களுக்கு வந்து அந்த நீ மாலை போட்டதுக்கான பயனே கொடுக்க மாட்டாரு சார். சார் இழந்து வாடக்கூடிய குடும்பங்களுக்கு நாங்க தான் சார் இருக்கோம், இந்துக்கள் ஆடிய சகோதரர்கள் இருக்கோம் சார். 1 லட்சம் பேர் நிக்கிறோம் சார். இதுக்கு மேல என்ன சார் வேணும் சார்? இது வந்து இந்த விஷயம் வந்து நடக்க கூடாது சார். நடந்துருச்சு. ஆனா இதுக்கு அடுத்து வந்து எந்த விஷயங்களும் நடக்க கூடாது சார். சத்தியம் பண்ணி சொல்றோம், தீபம் கட்டாயம் ஏத்துவோம் சார். இது அடுத்ததா போகக்கூடிய உயிர் எங்க உயிரா இருந்தாலும் அந்த எங்க உயிரை கொடுக்கறதுக்கும் நாங்க சந்தோஷமா கொடுப்போம் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. முருகனுக்காண்டி கொடுக்க என்னைக்கோ போற உயிர் தான் சார். 6லையும் சாவு 100லையும் தான் சாவு சார். யார் உயிரையும் கட்டுப்படுத்தி எல்லாம் வைக்க முடியாது. அதுக்கு மீறி அடுத்து போகக்கூடிய உயிரா இருந்தால் எங்க உயிரை கொடுக்குறோம் சார். வீரமுத்து சார், வீரமுத்து.